ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு. எல்லாம் சாமிக்கு வச்ச பூவெல்லாம் இழுத்து தள்ளிடுச்சு. அந்த அளவுக்கு காற்று சூப்பராக இருக்குது ஈவினிங் டைமில். ஸோ அண்ணன் வந்து சாட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தா. பாப்படி சாட் மட்டும், சட்னிலாம் நீ ஆர்டர் பண்ணாத, நான் வீட்டிலே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நைலான் சேவுன்னு பொடியாக ஓமப்பொடி கிடைக்கும் இல்லையா, அதுவும் இந்த பாப்படி சாட், இது ரெண்டுமே வந்து பிளிங்கிட்டில் போட்டிருந்தா, தயிர் இதெல்லாம். ஸோ எனக்குமே கூட ஈவினிங் ஏதாவது சட்பட்டாவாக சாப்பிடணும் போல் இருந்தது. சரிம்மா போடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கடகடன்னு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் டேமரின் சட்னி, அதாவது புளி சட்னி செய்கிறதுக்கு. பேரிச்சம்பழமே கூட விதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பேரிச்சம்பழம் சீடு இருந்தனால அதை விதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிடும், வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற டேஸ்ட் இருக்காது. எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், அப்புறம் ரொம்ப நாளாக ஆச்சு பண்ணி காலி ஆகிடுச்சு. அதனால் ஸோ இன்றைக்கி செய்யலான்னு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பிளாக் சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுக்கு பொடி 1 டீஸ்பூன், வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே நாட்டு சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போது நம்ம மிக்சியில் நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சங்க்ஸ் விட்டுற போகிறேன். வாயில் சாப்பிட்றப்ப அந்த பேரிச்சம்பழம் தட்டுப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். குட்டி பேனில் அதை இப்போ ஊற்றிட்டு மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே கொதிச்சதுன்னா நல்லா நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு அது வேகட்டும். இப்போது க்ரீன் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு நீங்கள் 2 வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே சர்க்கரை எலுமிச்சம்பழ ஜூஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். இது கூட இந்த நைலான் சேவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஓமப்பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். சட்னி பாருங்கள், ஒரு தடவை திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழம் சர்க்கரை எல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சட்னியோட கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், 2-3 ஐஸ் க்யூப், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி வரப்போ நல்ல அழகான ஒரு க்ரீன் கலரில் வரும். நமக்கு ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, நான்வெஜ் கூட எல்லாத்துக்கூடையும் அந்த மாதிரியான ஒரு சட்னி தான். சூப்பராக இருக்கும். சாட்டுக்கு இந்த சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்காலாம் பண்ணுவோம் பாருங்கள், அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. மற்ற நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், ஆலு பரோட்டா, அது கூடலாம் வச்சு சாப்பிட அந்த சட்னி சூப்பராக இருக்கும். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான முக்கால்வாசி ஐட்டம் எல்லாம் சட்னி, அப்புறம் ஒரு இதுவும் மாதுளம்பழமும் உரித்து வச்சுருக்கேன். வறுத்து பிடிச்ச ஜீரகத்தூள் காலி ஆகிடுச்சு, அது முக்கியமாக தேவை. அதனால் கொஞ்சமாக ஜீரகம் வந்து இப்போது வறுத்து பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். சாட் மசாலாவும் என்கிட்ட இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ஒரு மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். எல்லா பொடியுமே நம்மளே மிக்ஸ் பண்ணோன்னா சாட் மசாலா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாட் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ வந்து அந்த குட்டி பவுலில் பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும். ஸோ நம்ம வறுத்து பொடிக்கணும் இல்லையா, அந்த ஜீரகமே கூட இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. 1 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காய் பவுடர். இந்த ஜீரகம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சி எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு, உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா சாட் மசாலா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் எடுத்துருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா தண்ணியாக ஆகிடும். அதனால் இது கூட சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சர்க்கரையும் கரைஞ்சிரும், நமக்கு தயிருமே நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போது வேக வச்சு உருளைக்கிழங்கு வந்து கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். மசிச்சுட்டு இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கலாம்.
உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சாட் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கூடயே வெங்காயம் அதெல்லாம் தேவைன்னா அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சது இருந்தால் அதுவுமே இது கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் திடீர் பிளான்னால கொண்டக்கடலை என்கிட்ட இல்லை வேக வச்சது. ஸோ கடையில் வாங்கின பாப்படி இது வந்து 4-5 இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வைக்கலாம். உருளைக்கிழங்கு மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். செம சூப்பராக இருக்கும் இந்த சாட்டு. அதே மாதிரி இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பானிபூரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு இந்த இதெல்லாமே உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு தஹி பூரி மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டேட்ஸ் டேமரன் சட்னியும் அதே மாதிரி வச்சிடலாம். யாருக்கெல்லாம் சாட் ஐட்டம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் ஜாம்நகரில் இருந்தோம், அப்போ அபியன்னுலாம் பிறக்கல. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் போனோன்னா அங்கே சாட் ஐட்டம்லாம் சூப்பராக கிடைக்கும். தள்ளுவண்டி மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே கிடைக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பானிபூரி, தஹி பூரி, மசாலா பூரி அந்த மாதிரி வெரைட்டியாக. ஸோ அந்த டைம்லலாம் நிறையா சாப்பிட்ருக்கேன் சாட்டு நான். பாருங்கள் மேலே அந்த 2 சட்னியும் வச்சுட்டு தயிர், அதுக்கு மேலேயே இந்த நைலான் சேவ். சாட்டுக்கெல்லாம் இந்த நைலான் சேவ்னு சொல்லுவாங்க, ரொம்ப பொடியாக இருக்கும். இது வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேலேயே கொஞ்சம் மாதுளம்பழம், அதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு பாப்படி சாட் ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாப்பட்லேயும் வைக்க வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பாதியமாக நொறுக்கிட்டு பிளேட்டில் அதுக்கு மேலே இது மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதுன்னா முழுசாக அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒன்றும் பாதி நொறுக்கிட்டு மேலே எல்லாத்தையும் போட்டு இது பண்ணோன்னா அதுவும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அதை கொண்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு எனக்கும் அண்ணனுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 மூவி பார்த்தேன். மரண மாஸ், அதுவுமே நல்லாயிருக்கு, என்டர்டெய்னிங்காக த்ரில்லர் மூவி தான். ப்ளஸ் தமிழில் வந்து சிபி சத்யராஜ் நடித்த படம் 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவுமே கூட ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் த்ரில்லர் தான். மரண மாஸ் வந்து சோனி லிவ்வில் இருக்குது. சத்யராஜ் அவங்க பையன் நடித்த படம் 10 ஹவர்ஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. 2 மூவியுமே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், நானும் அண்ணும் உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.